ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலைகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் வாசித்து தியானிக்கலாம். எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அல்லது பதில் தந்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய காரியங்களை அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு. இப்போ நம்முடைய நாட்டில் மினிஸ்டர் இருக்காங்க, ஜனாதிபதி இருக்காங்க. எப்போ ஒரு சூழ்நிலைமையில ஒரு மினிஸ்டர் நெருங்கி பழகி அப்படி போஸ்டல் நம்பர் இருந்து உங்களுக்கு என்ன ஆபத்துனாலும் இந்த நம்பருக்கு நான் கூப்பிடுங்க, எப்போனா நான் அட்டன் பண்ணுவேன்னு சொன்னேன், கூடாமல் இருப்பீங்களா? ஆண்டவன் நல்லவர். நான் ஒரு முறை இந்த தேசத்தில் பிரபலியமான ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான் இந்த கேம்பஸில் ஒரு வாலிபர் முகாமில் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். ஆண்டவன் நல்லவர். அப்பொழுது அந்த பரிசுத்தவான் தேவ மனிதர் அங்கே இருந்தார். அவர் என்னை பார்த்து என்னுடைய செய்தி கேட்டபோது அவர் தொடப்பட்டு அவர் நீ அழைத்து என்னுடைய பர்சனல் நம்பரை கொடுத்தார். சாம், நீ எப்போனாலும் நீ கூப்பிடு, நான் உனக்காக ஜெபம் பண்ணணும், எனக்கு நீ ஜெபம் பண்ணணும். அது பிற்பாடு நான் 2 முறை அன்பு தகப்பன் நான் பேசியிருக்கிறேன். பர்சனல் நம்பர் தந்து பொதுவாக சொன்னாங்க, அப்படி யாரையும் கொடுக்க மாட்டாங்க, உங்களை தொந்தரவாக இருக்குன்பதுக்காக உங்களுடைய தனி நம்பரை யாரும் கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, தந்த உடனே நான் அதை தொடர்பு கொண்டு அவனை 2 முறை பேசினேன். ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் ஒரு 333 ஒரு கோட் நம்பர் தந்திருக்கிறார். சில பாருங்க, அவசர உதவிக்கு போலீஸ் நம்பர் 100, அது மாதிரி 333 ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதற்கு 333 என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறேன். அம்மா அன்னை தெரசா வளர்ந்து வந்தபோது 300 பேருக்கு மதிய உணவு தேவைப்பட்டது. இப்போ சிறுவரில் இருந்து கொஞ்சம் அன்னைக்கு சமையல் பொறுப்பில் இருந்த சகோதரி, அந்த அருள் சகோதரி கிச்சனில் போய் பார்த்தா கொஞ்சம் சப்பாத்தி மாவு மட்டும் தான் இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அம்மாட்ட போய் சொன்னாங்களா, எப்படி சாப்பிட ஒன்றுமே இல்லை, என்ன செய்ய? ஆண்டவர் நல்லவர். அவன் சொன்னாங்களா, நீ தான் பொறுப்பு, இன்சார்ஜ் நீ தான், இந்த வாரம் ஃபுல்லாக நீ தான் பார்க்கணும். அந்த சிற்றாலயத்தில் போய் ஜெபம் பண்ணி கர்த்தர் வழிகளை திறப்பார். இவன் அங்கே போய் ஜெபிக்காரன். இந்த ஆண்டவரே சிறுவர் இல்லம், அனாதை இல்லம், ஒரு 300 பேர் சாப்பிடணும், சாப்பாட்டுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது, ஆண்டவர் வழிகளை திறக்கிறாங்க. ஆண்டவன் நல்லவர். ஆமென். நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படி தான் நடந்துச்சு. பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் அவங்க ஆர்ஃபனேஜில் சொல்கிறாங்க, நாங்கள் சாப்பாடெலாம் நிறைய தயார் பண்ணி வச்சுருந்தோம், ஆனால் ஸ்கூலில் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, சாப்பாடு என்ன செய்யணும்னு தெரியல, அதனால் சாப்பாடை கொண்டு வந்திருக்கிறோம், உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. பாருங்கள், கடைசி நேரத்தில் என்ன செய்யணும்னு திகைக்கும் போது அம்மா சொன்ன வார்த்தை, அந்த சிற்றாலயத்தில் ஜெபம் பண்ண கர்த்தர் தருவார். ஜெபித்த போது வழிகளை கர்த்தர் திறந்தார். உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிறத வழிகள் எதிர்காலத்தில் என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்கிறீங்களோ, ஆண்டவரை கூப்பிடுங்க, வழிகள் திறக்கும். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தங்கள் ஆபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் என்று வாசிக்கிறோம். ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரப்பா. ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடு, நம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் தான். ஆசீர்வதிக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு பிதாவே. ஆமென். God bless you. Have a nice day. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை ஆண்டு கிருபை உங்களை தாங்குவதாக. Praise the Lord.